அன்பார்ந்தவர்களே, இந்த நான்காவது நிலை மற்ற எல்லா நிலைகளையும் விட வித்தியாசமான ஒரு இடம். இங்கே எங்களுடைய சிந்தனைக்காக 3 விடயங்களை பார்ப்போம். இங்கே புனித மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் பிறந்தது தொடக்கம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு பெண்மணி. அடுத்த புறம் அங்கே இயேசு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை சோதனை வந்தாலும் எந்த ஒரு சோதனைக்கும் இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாக வாழ்ந்தவர். அங்கே 3வது புறம் ஒரு பெரிய சிலுவை. இந்த முழு உலகத்தினும் முழு மனித குலத்திலும் பாவங்கள் அத்தனையும் சேர்த்த ஒரு சிலுவை. 2 புனிதமானவர்கள், 2 பரிசுத்தமானவர்கள். அங்கே முழு மனித குலத்தின் பாவம். இங்கே பாவமும் பரிசுத்த தனமும் சந்திக்கின்ற ஒரு தருணம். புனித மரியாள் இயேசு ஆண்டவரை தன்னுடைய கருவிலே ஏற்ற போது எல்லா அம்மாமாரும் தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்வது போல அந்த 9 மாதங்களும் அவள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு கனவுகளோடும் பாசத்தோடும் அவரை சுமந்திருப்பார். அந்த இயேசு ஆண்டவர் அவர் வளர்ந்து 33 வருடங்கள் வரும் வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் அவருக்கு தேவையான உணவை கொடுத்திருப்பார். தன்னுடைய மகனுக்காக அவர் ஏங்கி இருப்பார், செபித்திருப்பார், மன்றாடி இருப்பார். இந்த மகன் எப்போது அவர் வேதனைப்பட்டு அவர் மறுக்கும் தருவாயில் இருக்கிறார். பாருங்க, நாங்க கோயிலுக்கு வரும்போது ஆண்டவருக்கு வந்து மன்றாடுறோம், என்னத்தை கேட்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தால் நீங்கள் வந்து கோயிலுக்கு மன்றாடும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, ஆண்டவரே எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை வெளியில கொண்டு வாங்க. இதுதான் எங்களுடைய மன்றாட்டு. புனித மரியாள் இயேசு ஆண்டவரை கண்ட போதும் அவருடைய சபம் இதுவாக இருந்திருக்குமா? அப்பா, முடியும்னா என்னுடைய மகனை இதிலிருந்து வெளியே கொண்டு வாங்க. ஆனால் இங்கே பரிசுத்த தனமும் பாவமும் சந்திக்கும் போது அங்கே அப்படியான மன்றாட்டுகள் இல்லை. புனித மரியாளுக்கு தெரியும் இது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே அவள் தன்னுடைய மகனை உறுதிப்படுத்துகிறார். அந்த இயேசு ஆண்டவரை தொடும் போது அவர்கிட்டே போகும்போது, மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், தைரியமாக இரு, உன்னால் இது முடியும். அவர் தைரியப்படுத்தி இருப்பார். எத்தனை பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் இந்த சோதனைகளை கடந்து போகும்போது அவர்கள் அருகே சென்று தைரியப்படுத்துகிறோம், அவர்களுக்கு தட்டி கொடுக்கும், நான் உன்னோடு இருக்கிறேன், தைரியமாக இதுக்கு முகம் கொடு. அன்பார்ந்தவர்களே, இந்த 4வது நிலையிலே இது ஆண்டவருடைய விருப்பம் என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையில் நிகழட்டும் என்ற அந்த மறை உண்மையை, அந்த ஆழமான எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இந்த நிலையிலே ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அத்தனை அநேகமான பிரச்சனைகள், துன்பங்கள், ஆண்டவர் அத்தனையிலும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வோம். எனவே விசேட விதமாக இந்த 4வது நிலையிலே ஆண்டவருடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என மன்றாடுவோம்.